ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா அதோட கண்டினியூஷன் தான். நெக்ஸ்ட்டு நம்பர் 5, டிவிசிபிள் பை 6. ஸோ ஒரு நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து இட் ஷுட் பி டிவிசிபிள் பை போத் 3 and 2. ஸோ அந்த நம்பர் 3ஆலையும் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3, 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரைம் அப்படின்றத நான் என்னோட ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து நான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் கோப்ரைம் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னன்னு பாருங்கள். ஸோ இப்போ அந்த 3 and 2 போத் 3 and 2 வந்து கோப்ரைம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 5, 8. ஸோ இதில் வந்து 3ஆலையும் டிவைட் ஆகணும், 2ஆலையும் டிவைட் ஆகணும். 2ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூனிட் பிளேஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். ஸோ இப்போ யூனிட் பிளேஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்குது, 8 இருக்குது. அப்போது 2ஆல் இது டிவைட் ஆகும். அதே மாதிரி 2, 3, 6, 5, 8. 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன ரூல் பார்த்தோம். இதில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி வர டிஜிட் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். சப்போஸ் எந்த டிஜிட்டாவது ஆட் பண்ணி வரும்போது அதோட டோட்டல் 9ஆக இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ 3 and 6 வந்து டோட்டல் 9. ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ மீதி டிஜிட்ஸை ஆட் பண்ணலாம். அப்போ 8 + 2 10, 10 + 5 15. ஸோ 15 இஸ் டிவிசிபிள் பை 3. அப்போது இந்த 2, 3, 6, 5, 8 அப்படின்றது 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 6 ஆல்சோ. ஸோ இது வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் 6ஆல் டிவைட் ஆகிறதுக்கு உண்டான ரூல். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 7. டிவிசிபிள் பை 7. ஸோ 7ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நான் எக்ஸாம்பிளோடய சொல்லிடுறேன். 7, 9, 8 இது வந்து 7ஆல் டிவைட் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த 7ஆல் டிவைட் ஆகக்கூடியதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு லாஸ்ட் டிஜிட், ஸோ அதாவது யூனிட் பிளேஸில் இருக்க நம்பர் லாஸ்ட் டிஜிட்டை நம்ம என்ன பண்ணோம், ட்வைஸ் பண்ணிடணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ மீதி இருக்கிற டிஜிட்ஸை அந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது லாஸ்ட் டிஜிட்டை ட்வைஸ் பண்ணி மீதி இருக்கிற எக்ஸிஸ்டிங் நம்பரோட மைனஸ் பண்ணுங்க. அப்போ மைனஸ் பண்ணும்போது 79 - 16 தட் இஸ் ஈக்குவல் டு 63. ஸோ இங்கே வரக்கூடிய நம்பர், சரிங்களா, இங்கே வரக்கூடிய நம்பர் எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆவோ இல்லை 0வாக இருந்ததுன்னா, சரிங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆவோ ஆர் 0வாக இருந்தால், ஸோ இந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே 63 வந்துருக்கு. 63 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 7, தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. சரிங்களா? அப்போது 798 இஸ் டிவிசிபிள் பை 7. சப்போஸ் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதாவது இன்னும் நிறைய பெரிய நம்பர் இருக்குது, பட் வி ஆர் நாட் ஷுர் வித் த நம்பர்ஸ் தட் இஸ் டிவிசிபிள் பை 7 ஆர் நாட் அப்படின்னு ஷுவராக தெரியல அப்படின்னா, இதே சேம் ஸ்டெப்பை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் இது மாதிரி 2 டிஜிட் நம்பர் வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் இதோட ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 8. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 8. சரி, ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அதோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 8ஆக இருக்கணும், ஆர் 0 ஆர் 0வாக இருக்கணும். சரிங்களா? அதாவது மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், 2 ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். சரிங்களா? ஸோ அப்போது லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆக இருக்கணும், இல்லைன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் 3 டிஜிட் எய்தர் டிவிசிபிள் பை 8ஆக இருக்கணும், இல்லை லாஸ்ட் டிஜிட் வந்து 3 டிஜிட் வந்து 0வாக இருந்தால் அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 258,864. அப்போ 864 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 8. அப்போது இந்த லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த 258,864 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 8. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். 158,000. அந்த லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 0வாக இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த லாஸ்ட் 3 டிஜிட் 0வாக இருந்தாலும் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 8ஆக இருக்கும் டெஃபினட்டாக. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 9.
divisible by 9. சரி, divisible by 9 இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன். 2 5 9 8 9 3. ஸோ 3க்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணும்? இதில் இருக்க எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணும். அதே ரூல் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது 2 + 5 + 9 + 8 + 9 + 3. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 36 வருது. இந்த வேல்யூ 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த எல்லா வேல்யூ 9ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ 36 இஸ் divisible by 9னா ஸோ 2 5 9 8 9 3 இஸ் ஆல்சோ divisible by 9 கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இங்கேயும் வந்து அந்த ஒரு 3ல் நம்ம 3 டிவிசிபிலிட்டி பார்க்கும்போது ஒரு ரூல் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? எந்த நம்பரோட காம்பினேஷன் சம்மேஷன் வந்து 9 கொடுக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் ஒமிட் பண்ணால் மீதி என்ன நம்பர் வருதோ அதை மட்டும் ஆட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ இங்கே அந்த மாதிரி எந்த நம்பரோட காம்பினேஷன் வந்து 9 கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம இங்கே அதை அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் டிவிசிபிலிட்டி ரிலேட்டடாக இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. கீப் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.